கேள்றா. கேட்கவா? இல்லை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஆய் மச்சான் அப்படின்னா எப்படி உங்களுக்கு எப்படி தோணுது? கேள்வியே கேட்டுருவா? எப்படி தோணுதோ நீ கேட்கலாம். அது மொத்தம் எனக்கு புரியல, அதனால நான் சொல்கிறேன். இருக்கட்டும். எப்படி விடுதலைக்குள்ளே போனேன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நிறைய காம்படிஷனுக்கு காமிச்சோம். லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் அஃபிஷியலாக செலக்ட் ஆச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் டாப் டேரக்டர்ஸ் வந்து பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சு. அதில் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட் இடத்துல இருந்தார். இப்படி நான் டேரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படின்னா சாரை மீட் பண்ணோம், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் கிடைக்கல. அந்த டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அந்த காம்படிஷனில் என் ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் அமைச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாப் 5ல செலக்ட் ஆகிட்டோம். டாப் 5ல செலக்ட் ஆகிறவங்கலாம் இன் பர்சன் கூப்பிட்டு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ வெற்றி சார் வந்து பார்த்து என்னென்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்னு. அது யாருக்கு போச்சுன்னா எனக்கு வந்துச்சு. செம்ம சந்தோஷம். சார் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்த்து கையில் அவரோட சைன் போட்டு சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னால், சார் இவர் உங்கள் படத்தில் தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் படமா மாஸ்க்கை கழட்டு அப்படின்னு பார்த்துட்டாரு. ஓகே, அப்படியே கலைஞ்சி போயிட்டோம் எல்லாரும். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் பார்த்தீங்கன்னா வெற்றி சாரோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கால் வந்து சார் கூப்பிட்றாரு. சார் அப்போ வந்து அந்த ட்ரெய்லர் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் உட்காண்ட்ருப்பாரு, அந்த ஸ்பாட்டில் உட்காண்ட்ருக்காரு. பார்த்தாரு, சரி ஓகே பார்க்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கிட்ட என்ன சார் அவ்வளோதானான்னு கேட்டேன். அவ்வளோதானா போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் ஓப்பன் ஆகுது. கால் பண்ணுறாங்க, சார் நாளைக்கு ஷூட்டு ரெடி ஆகிடுங்க. அப்படி என்ட்ரானது தான் அந்த விடுதலை ஸ்பாட்டில். ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சதே ஒரு எப்படியும் ஒரு 20 to 30 மீட்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸில் தான் நிற்க வச்சு பார்த்துட்டு, ஓகே ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாங் ஹேர் இருந்துச்சு. நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு எங்களுக்கு. திட்டு வாங்கணும், தப்பு பண்ணோம், வாங்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய மேசிவான ஒரு செட்டில் ஒரு சின்ன எரர் நடக்கும்போது அது அத்தனை பேரோட உழைப்பும் அந்த இடத்துல இதுவாகும். ஸோ அந்தமாரி சின்ன எரர்ஸ்லாம் நடக்கும்போது திட்டு வாங்க தான் செய்வோம். அதை நாங்கள் திருத்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்டில் போகும்போது எங்களுக்கு என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்களுக்கு ஒரு பிக்கப் வண்டி வரும், வந்து பிக் பண்ணுவாங்க. சார் மேலே எடுத்துகிட்டு போய் விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி டப்புன்னு ஸ்பாட்டுக்கு போவோம். ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் மேலே போடுறதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாகு தான். அப்படியே ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி வெயிலாக இருக்கும். திரும்ப அடுத்த நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அங்கே என்ன மாதிரியான கிளைமேட் இருக்குதுன்றது. அது இல்லாமல் நிறைய பூச்சிங்களெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணது. ஒரு இன்சிடெண்ட்டு, செம்ம மழை, திடீர்னு பேக்கப் பண்ணிட்டாங்க. வேகன்னு பார்த்தா திடீர்னு கால்லேருந்து ரத்தம் வந்துட்டு, என்னன்னா நம்ம கால் ஈரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ரத்தம். என்ன பார்த்தா இந்த அட்டைப்பூச்சி. இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறது ஒரு பெரும்பாடாக இருந்துச்சு. ஏன்னா அவன் எங்கே ஏறுவான், எப்படி என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. சரி ஒரு தடவை என்ன பண்ணால் மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு கேங்காக நின்றுருந்தாங்க. அந்த இடத்துல போய் நின்றுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருந்தது. ஆனால் அப்புறம் நான் கழுத்தில் கடிச்சிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு பிச்சு ஓட்டு அப்படியே ஒரு ஊற்றுது ரத்தம். ஸோ அது அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம்னா, ஒரு 2 to 3 டேஸ்க்கு நாங்கள் செம்மையாக பயந்தோம். அட்டைப்பூச்சி கடிச்சிட போது கடிக்காமல் சேஃபாக இருக்கிறது தான் எங்களோட கெத்து. அப்படி இருந்துச்சு. பார்த்தியா எனக்கு நீ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 4-5 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயமே இல்லை, போயிடுச்சு. நீ எங்கே வேணாலும் கடிச்சிக்கடா, எனக்கு இப்போ தூக்கம் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி இருந்தோம். அந்த டேபிள் அப்படியே தரையாக போட்டு அப்படியே படுத்துட்டோம். எல்லாமே ஸ்டார்டிங் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போக போக பழகிட்டோம். அந்த இடம் எங்களுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அசால்ட்டாக அப்படி போய் இது எங்கள் வீடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்பாட்டுமே ஒரு பிளேஸுமே. அந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளோஸ்அப்பு. நான் அந்த கன்னை வந்து இப்படி மேலே அப்படி தூக்குவேன். சார் நான் எல்லோரையும் இங்கே இது பண்ணிட்டேன், சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் இப்படி தூக்கிட்டேன். அந்த ஷார்ட் எடுத்தார். அப்புறம் சார் என்ன சொன்னார், ஃபோட்டோகிராஃபர் எங்கே அவனை ஒரு 4-5 ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னான். அந்த மூமெண்ட்டு நான் மட்டும் இருக்க இந்த மலை டாப்பில், கீழே எல்லோரும் இருக்காங்க. அப்படி அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. சார் என்ன சொல்கிறாரா, நான் மட்டும் மேலே நின்றுருக்கேன். அது வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட் என்னோடய விடுதலை ஜேர்னிலே. அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. அந்த டேவே நான் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அடுத்த நாளும் நான் திட்டு வாங்கினேன். ஏன் திட்டு வாங்கினேன்னா, போலீஸ்னால் ப்ராப்பர் க்ளீன் ஷேவில் இருக்கணும். நான் வந்து அன்றைக்கி என் மேலே தான் இந்த மிஸ்டேக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஷேவ் பண்ணாமல் இருந்ததுனால க்ளோஸ்அப் இருக்கும்போது அது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு நான் திட்டு வாங்கினேன், ஏன் க்ளீன் ஷேவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ரெசார்ட் என்னென்னா, நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் வந்து எல்லாருமே கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம்.
செம்ம ஜாலியாக அதான் பிரேக் டைம்லலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. அப்போ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது 15-20 டேஸ் முடிஞ்சிச்சு, ஸ்கெடியூல் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். நாங்கள் வெளியே போகும்போது நாங்கள் அந்த ரெசார்ட் ஓனர்கிட்ட வந்து பேட்டு பால் கொடுத்துட்டு வந்தோம், ஏன்னா நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா அடுத்த ஒரு 2 months கழிச்சு எங்களை கூப்பிட்றாங்க அதே ஸ்பாட்டுக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ரெசார்ட் தான் எங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு அந்த இடம். பார்த்தா அந்த இடம் இல்லை. அப்படியே என்ன பண்ணால் தூக்கி வேற ஒரு இடத்துக்கு போட்டோன்னே எங்களால் மனசே கேட்கல. என்னடா இது, நம்ம இவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இந்த இடத்துல, இந்த இடத்த விட்டு நம்ம இங்கே போயிட்டோமே. அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. டீ குடிக்கணுன்னா கூட ரொம்ப தூரம் நடந்து வரணும். இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துக்குமே எனக்கு ஒரு அவைலபிலிட்டி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அந்த ரெசார்ட் வந்து ஒரு மெமரி. நான் டப்பிங் பண்ணும்போது ஒரு 10 days இருக்கும். 10 days போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இதுமாரி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது நெருக்கம் வந்துடுச்சு, ரிலீஸ் ஆகிற டைம் வந்துச்சு. அப்போது என்னை ஒரு 11:30 போல் கூப்பிட்றாங்க. நான் எப்பவுமே டப்பிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் எப்பவுமே கூட்டமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி நான் போனால் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. இது மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா ஒரு ஆஃப் லைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே போகிறேன், பேசினோடனே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் இதோட அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடம் எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கூலோட ஒரு கனெக்ட் இருந்துக்கும். அந்த கனெக்ட் அந்த 12th அன்றைக்கி பிரேக் ஆகும் பார்த்தீங்களா, பிரேக் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்குங்க. சேம் ஃபீல் என்னால் காரில் உட்காண்ட்ருக்கும் போதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். என்ன அவ்வளோதான் முடிஞ்சிச்சா, இன்னும் விடுதலை 3 வராதா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. காரில் அந்த ஒரு 10 to 20 minutes என்னால் அது வந்து ஜீரணிக்கவே முடியல. என்னடா முடிஞ்சிச்சுடா இப்படி சொல்லி அனுப்பும்போது அந்த பிரிகிற அந்த இதுதான் இருந்தது. ஸோ அது அந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இன் தியேட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன் நான் விடுதலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. எல்லோரும் போயிட்டு படம் பார்த்தாங்க. ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்வேன், அந்த ஒரே ஒரு சின்ன ஷார்ட் மட்டும். மற்றதெல்லாம் அங்கங்கே வருவேன். எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சுருந்தேன். சொல்லி வச்சோடனே எல்லோரும் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். விடுதலை பார்த்துட்டேன், ஆனால் அதில் நீ எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. என்னடா இது, சரி தெரியல, இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்போது நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்ம படத்தை பார்த்துட்டு எல்லோரும் இப்படி இருக்குது, நான் வரனான்றது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சேன்னே இந்தமாரி விடுதலை 2ல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அந்த மொமெண்ட்டு ஸ்டேஜ் சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது இந்த ஷார்ட் பண்ணும்போது சார் இதை சொன்னார்ல, இது கட் பண்ணோடனே நான் இறங்கி வரும்போது கீழே ஸ்லிப் ஆனல, கீழே வந்து எனக்கு அந்த தான் கனெக்ட் ஆச்சு. அந்த படமாக உட்காந்து இவன் இப்படி பண்ணியிருக்கானேன்றது வந்து எனக்கு தோணவே இல்லை. ஒரு க்ளோஸ் பேசும்போது அதுக்கு முன்னாடி தான் நான் அது திட்டு வாங்கியிருப்பேன், ஏன் க்ளீன் ஷேவ். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் ஒரு 2-3 times பார்க்கும்போது தான் ஓகே, எல்லாத்தையும் மறந்துட்டு கதையாக இப்போ எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சார் அடிக்கடி சொல்லுவார், இது எல்லாருமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி சொன்னது வந்து வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம வரமாட்டோமேன்னு ஃபீல் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சு ஓவராலாக அப்படி அந்த இந்த ஃபைனல் டே வரும்போது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இதாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி. மறக்கவே முடியல. ஒரு விஷயங்களும் நாங்கள் ட்ராவல் ஆன விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ், அந்த போலீஸ்க்கு, அங்கே எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் சொல்ல வேணும்னா தேங்க்ஸ். அதை விடுதலைன்றது ஒரு பெரிய சாப்டரில் நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. தேங்க்யூ. எனக்கு இதான் என்னோடய விடுதலை ஜேர்னி.